ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும் சுண்டைக்காய் சட்னி செய்யலாமாங்க. ஃபஸ்ட்டு சுண்டைக்காயை நல்லா பறிச்சுட்டு வந்து தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இடிகளில் வச்சு சுண்டைக்காய் ரெண்டாக ரெண்டாக உடையிற மாதிரி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக விதைகளோடு தான் நம்ம சுண்டைக்காய் எடுத்துக்கணுங்க. விதைகளில் தான் அதிகமான நார்ச்சத்து இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்தம்பருப்பு கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். நல்லா கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்திங்கன்னா தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். காரத்துக்கு 3 வரமிளகாய் சேர்த்து 20 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்கிற சுண்டைக்காயும் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் சுண்டைக்காய் நல்லா வணங்க விட்டுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கொட்டை புளி, தேங்காய் பூ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. சுண்டைக்காய் வந்துட்டு நம்ம வயிற்று புண்ணையெல்லாம் நல்லா ஆட்டுருங்க. அல்சர் பிரச்சனையும் தீரும். கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் ட்ரை பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும்.